வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் புளிசேரி. மாம்பழம், கடலை மாவு ஒரு கரண்டி, தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் 2 டம்ளர், எண்ணெய், பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இது தாளிக்கிறதுக்கு வரமிளகா, வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இப்போ செய்யலாங்க. இப்போ வடை சட்டி காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் போதும். இப்போ தாளிக்க வச்சுருந்ததை போட்டுடலாம் எல்லாத்தையும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை, தண்ணி 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ மாம்பழம் போட்டாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கடலை மாவை இப்போ கரைச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கு பதிலாக நம்ம பச்சரிசியும் கடலை பருப்பையும் ஊற வச்சு அரைச்சி கூட கலந்துக்கலாம். இல்லது இந்த மாதிரி கடலை மாவு போட்டு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவையும் ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். மாம்பழம் இனிப்பாக இருந்ததுன்னா இதே இனிப்பு சரியாக இருக்குங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஏதாவது இனிப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மோர் ஊற்றிக்கலாங்க. மோர் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க. அவ்வளோதாங்க, புளிசேரி ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்க போகிறேன். இருங்க, இப்போ இறக்கிட்டு பார்க்கலாம். இப்போ புளிசேரி ரெடி ஆகிருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.